உலகத்தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தென்னகம். நான் உங்கள் விஷ்ணு. நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டோரி போட்டு நம்மகிட்ட அதெல்லாம் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அதில் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதில் சில சொற்பமான சில கேள்விகளை மட்டும் எடுத்து அதுக்கு பதில் கொடுக்கலாம் தான் இந்த காணொலி. கேள்வியில வந்து கேட்பதற்காக நம்முடைய நண்பர் குட்டி நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் குட்டி. வணக்கம். ஆள் வல்கா இருக்கீங்க, பேர் குட்டியா? கேளுங்க. சண்முக பிரியான்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, தமிழ் தேசங்குள்ள நீங்கள் வர்றதுக்கு பிக்கஸ்ட் ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிக்கஸ்ட் ரீசன்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. உண்மையிலே நமக்கு அது தெரியும் அது தெரியும், நான் வந்து எழுச்சி பட்டுட்டேன் அப்படிலாம் இல்லை. சீமானனுடைய பேச்சை எல்லாரும் மாதிரி யூடியூப்பில் பார்த்தோம். அது வந்து நல்லா பேசுகிறாங்களே ஒரு காணொலி, மது வீட்டிற்கும் நாட்டிற்கும் உயிருக்கும் கேடு, அதோட அவனுக்கு சமூக பொறுப்பு முடிஞ்சிச்சு. அப்போ நாட்டிற்கு கேடான மதுவை நாடே விற்குமா அப்படின்ற மாதிரி அண்ணன் வந்து பேசியிருப்பாங்க. ஒரு சீமானிசம் வந்து எடிட் பண்ணி போட்டிருப்பாப்புல. அந்த காணொலி பார்த்த பிறகு சீமானை எங்கள் ஊர் தான், நம்ம பக்கத்து ஊர் தான். நம்ம வீட்டுக்கும் நம்ம சீமானுடைய சொந்த ஊருக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்போ வந்து பெருமளவுக்கு முன்னால சீமான மீது ஈடுபாடு கிடையாது. கபடி போட்டி வைப்பாங்க. ஆனால் சீமான் அவர்கள் வந்து பொங்கலுக்கு வந்து வருவாங்க, ஊருக்கு வந்து கபடி போட்டிலாம் வைப்பாங்க, பெரிய பெரிய நிகழ்ச்சி நடக்கும். அப்போ அந்த அளவுக்குலாம் சீமான் தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம பெருசாக ஒரு இது இருக்காது. அப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு நல்லா பேசாரு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னேன். அவர் வந்து ஏற்கனவே நாம் தமிழ் உறுப்பினர்கிட்ட வச்சிருக்காரு. அவர் வந்து எனக்கு உறுப்பினர்கிட்ட போட்டு கொடுத்தாரு. அவர் பேர் பிரபாகரன். அவர் பேரே பிரபாகரன், பார்த்துக்குங்க. அப்போ பாருங்க, தலைவருடைய பேர் வச்ச நபரு கூட வந்து இனத்திற்கு ஏதோ விதத்தில் வந்து என்னை சேர்த்து விட்டு, இப்போ நான் வந்து அவர் இப்போ அப்போ ஆக்டிவ் இல்லை. ஆனால் நான் முழுக்க இன்னைக்கு கட்சியில் வேலை பண்ணிட்டு இருக்கோம், இயங்கிட்டு இருக்கோம், இணையதளத்தில் இயங்குறோம். அப்படியே வந்து சேர்ந்தோம். அப்படியே நம்ம உறவுகள்கிட்ட வந்து நம்ம சந்திச்சு பேசும்போது பழகும்போது நம்ம இது வரைக்கும் இதற்கு முன்னாடி கட்சிக்கு முன் கட்சிக்கு பின் இருக்கோம். கட்சிக்கு முன்னாடி கட்சியில் சேர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு இருந்த நட்பு பழக்கவழக்கங்கள் எல்லாமே பெருமளவுக்கு இப்போ தொடர்பு இல்லை. இருக்காங்க, பெருமளவுக்கு தொடர்பு கிடையாது. இப்போ முழுக்க நம்முடைய உறவு, சொந்தம், பந்தம் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம கட்சிக்காரங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இங்கே அப்படி பழகுவாங்க, உண்மையாக இருப்பாங்க. ரோட்டில் ஒரு புலிக்கொடி போட்டு ஒரு வண்டி போச்சுன்னா கூட நம்ம யாரும் போகிறப்பப்பா அப்படிம்பாங்க. மற்ற கட்சியில் எந்த கட்சியிலும் இப்படி இருக்காது. நாம் தமிழ் கட்சிக்கு மட்டும்தான் அப்படி. அப்போ இங்கே வந்துட்டீங்கனாலே உங்களுக்கு அப்படி ஆயிரும். இதான் என்னுடைய காரணம். அதனால தான் நீங்கள் வந்து ஆமாம், கட்சிக்குள்ளே வந்து சீமானனுக்காண்டி தான் நீங்கள் வந்தீங்க. அப்போ சீமான பேச்சு கேட்டு உள்ளே வந்தோம். சரியாக பேசுகிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பார்க்குறோம், படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், முழுமையாக இறங்கி வேலை செய்கிறோம். இவ்வளோதான். ஓகே, அடுத்து வந்து மிஸ்டர் லோன்லி பாய்ன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தற்சார்பு பொருளாதாரம் என்ன, அதை பற்றி எனக்கு சொல்லுங்கள். என்ன பேர்? அவங்க பேர் மிஸ்டர் லோன்லி பாய்ன்னு தான் இருக்குது, வேறு எதுவும் பேர்? சரி. தற்சார்பு பொருளாதாரம் என்ன, அதை பற்றி கொஞ்சம் கூறுங்களண்ணா, அதை பற்றி தெரியும். தற்சார்பு பொருளாதாரம் அப்படின்னா யாரையுமே சாராமல் நம்மளே நம்மளை பார்த்துக்க முடியும் அப்படின்னா, அதை வச்சு ஒரு பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னா அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அதாவது நம்ம வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா, ஒரு வீட்டை வச்சு நம்ம மையப்படுத்தி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஒரு மாடு இருக்குது, ஒரு சின்ன விவசாய நிலம் இருக்குது, தோட்டம் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்ம யாரை நம்பி இருக்கே தேவையில்லை. இதை வைத்து நமக்கு வரக்கூடிய சோர்ஸ் இருக்குல்ல. ஒரு தென்னந்தோப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களேன், தென்னந்தோப்பு பெரிய அளவுக்கு சின்ன அளவுக்கு வச்சுருந்தா கூட அதில் வர இளநியை வெட்டி ஒரு சின்னதாக கடை போட்டால் கூட ஓட்டலாம். இல்லை பெரிய தோப்பு வச்சுருந்தோம்னா அதை வச்சு நம்ம வியாபாரம் செய்யலாம். அதை வரக்கூடிய இளநிகள், தேங்காய் வச்சு. இப்போ வீட்டில் தோட்டம் போட்டோம்னா அதுலேருந்து வரக்கூடிய காய்கறிகளை வச்சு நம்ம வியாபாரம் செய்யலாம். அப்போ யாருமே சாராமல் நீ என்னத்தை தான் பண்ணாலும் சரி, யார் பொருளாதாரம் சரிஞ்சாலும் சரி, எந்த நாட்டில் எந்த பொருளாதாரம் ஏறினாலும் சரி, சரிஞ்சாலும் சரி, யாரையும் நம்பாமல் நம்மளை நம்பியே நம்ம இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு இப்போ தான் தற்சார்பு. இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சோர்ஸ் இருக்கு, அதான் தற்சார்பு பொருளாதாரம். இது ஒரு வீட்டுக்கு அப்படின்னா, ஒரு வீட்டுக்கு எத்தனை 2 பேர் இருப்போம், 3 பேர் இருப்போம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்கள பார்த்துக்க முடியும். அதே மாதிரி நாட்டுக்கு அப்படிங்கும்போது யார்ட்டையும் கையேந்தாமல் தன்னை சார்ந்து, தன்னுடைய மக்களை சார்ந்து, தன்னுடைய மாநிலத்தை சார்ந்து இருக்கும்போது, தன்னுடைய நாட்டை சார்ந்து இருக்கும்போது அதான் தற்சார்பு பொருளாதாரத்தை மையப்படுத்தின ஒரு நாடாக இருக்கணும் அந்த பொருளாதாரம். இப்போ என்ன செய்யறாங்கன்னா, பக்கத்து மாநிலத்திலேருந்து சோர்ஸ் இருக்கிறாங்களே, அதை இறக்குமதி பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதையுமே இறக்குமதி பண்ணாமல், பக்கத்து நாட்டிலேருந்து எதையுமே இறக்குமதி பண்ணாமல் எல்லாத்தையுமே இங்கே உற்பத்தி பண்ணி நிலமும் வளமும் கெடாமல், இங்கே இருக்கக்கூடிய நிலமும் வளமும் கெடாமல் ஒரு பொருளாதாரத்தை இங்கே உருவாக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நான் நிறைய இடத்துல குறிப்பிடுவேன். ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பனைமரங்கள் இருக்கும். அப்போ பனை சார்ந்த ஒரு தொழிற்சாலையை பனையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த மிட்டாய், கருப்பட்டி, கல்லுலேருந்து இருக்கக்கூடிய கருப்பட்டி இருக்குது, பதனிலேருந்து இருக்கக்கூடிய கருப்பட்டி இருக்குது. இந்த மாதிரி பனையிலேருந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம். அப்போ அந்த பனை சார்ந்த ஒரு தொழிற்சாலையை போட்டு அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் போது இவங்க எதுக்கு வெளிநாட்டுக்கு போகிறாங்க? நீ பெரும்பாலான நபர்கள் வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க போக மாட்டாங்கல்ல. அப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உருவாக்கக்கூடிய வேலைவாய்ப்புகளை, இங்கே இருக்கக்கூடிய வருமானம் பொருளாதாரம் இல்லாமல் இங்கே இருக்கும். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இதன் மூலமாக வந்து யார்ட்டையும் நம்ம கையெழுத்த தேவையில்லை. இதை வைத்து நாட்டுக்கான பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். இதுதான் தற்சார்பு பொருளாதாரம். இதை இந்த நாடு செய்ய மாட்டேங்குது. எதாக இருந்தாலும் சரி தனியாக முதலீட்டு கொடுத்துருது. நீங்கள் பார்த்துக்கங்க, தண்ணியா நீங்கள் பார்த்துக்க, சாலை போக்குவரத்தா நீ பார்த்துக்க, அவன் டோல்கேட் போட்டு வசூல் பண்ணுவான். நீ செய்ய வேண்டியதுனப்பா, இதைத்தான் நம்ம சொல்கிறோம். இதான் தற்சார்பு பொருளாதாரம்.
நாம் தமிழ் கட்சி ஆட்சி வந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த பொருளாதாரத்தை கையில் எடுக்கும். வீணான்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காருன்னா, நாம் தமிழர் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா? விஜயெல்லாம் ஜெயிப்பார் நினைக்கும் போது விஜயெல்லாம் முதலமைச்சர் இறங்கியிருக்காரு நினைக்கும் போது அப்புறம் நாம் தமிழ் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கானா எப்படி? அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, வாய்ப்பில் இவங்களாம் எப்படி ஜெயிப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு 8லேருந்து 4 ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொது புத்தி இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடந்தது கிடையாது. 2021 விஜய்னு ஒருத்தர் கட்சியா இருப்பாரு, இனிமே காலத்துக்கு வருவாரு. 2026 அவதான் முதலமைச்சர் அப்புறம் யாராவது கனவு கொண்டு போமா? இல்லை, விஜயே கனவு காணல. ஏன்னா விஜய்க்கே தன்மை நம்பிக்கை இல்லாமல் 2 தொழில் போட்டிட்டாரு. திருச்சி கிழக்குலையும் பெரம்பலூர் 2 தொழில் போட்டியது காரணம் அவர் ஜெயிப்பார். ஏதாவது ஒரு தொழில் காலம் விட்டாங்கன்னா இன்னொரு தொழில் ஜெயிச்சிடலாம் எப்படியாது அப்படிங்கிறதுக்காக தான் அவரே நம்பிக்கை இல்லாமல் 2 தொழில் போட்டிட்டாரு. அப்போ எதுவும் சாத்தியம். அதுக்கான கடுமையான உழைப்பு காலமும் சூழ்நிலை தான் உருவாக்கும். விஜய் அவர்களுக்கு இன்றைக்கு காலமும் சூழ்நிலை உருவாக்கி அது நம்ம உருவாக்கணும். திமுக எதிர்ப்புங்கிறத உருவாக்கணும். திமுக மீது இருக்கக்கூடிய அந்த அதிருப்தி எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ சேர்த்தோம். இந்த தீய சக்திங்கிற அந்த கோட்பாட்டை முதல்ல மக்கள்கிட்ட விதைச்சதே நம்ம தான். அது விஜய் அறுவடை பண்ணிட்டாரு. ஏன்னா அவர் ஹீரோவா திட்டுறாரு, படத்தை வச்சிருக்காரு. அவர் காலத்துக்கு அவர் ஹீரோவை நம்பிட்டு வாக்கு செலுத்திட்டாங்க. இவ்வளவுதான் தவிர மற்றபடி வெற்றி தோல்விங்கிறது வரும் போகும். இந்த முறை நம்ம கொஞ்சம் பின்வாங்கியிருக்கோம். அடுத்த முறை இதை விட பல மடங்கு நம்ம பாஞ்சு போனால. அதனால மனச்சோர்வு வந்துடக்கூடாது. என்னைக்குமே உறுதியாக நின்று இந்த காலம் நம்ம காலம் அப்படின்னு தொடர்ச்சியாக உழைச்சிட்டே இருந்தோம்னா எதையுமே சாதிக்கலாம். ஓகே, இப்போ அடுத்து சாம் ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு நாத்தகாவை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் சரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓகே, இப்போ அடுத்து சாம் ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு நாத்தகாவை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் சரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? செஞ்சுட்டு தான் இருக்கோம். என்ன பண்ண தான் போகிறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க, மறுசீரமைப்பு செய்ய போகிறாங்க. மறுசீரமைப்புனா எப்படி, எந்த மாதிரி கட்டமைப்பு உள்ளக்குள்ள கட்டமைப்பு, ஸ்ட்ரக்சர்ஸ், பொறுப்பாளர் நியமனம் எல்லாமே பண்ணுவோம்ல. சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க, செய்வாங்க. இப்போ ஏஐடிஎம்கே பற்றி கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதாவது இப்போ டிவிக்கு ஃபுல்லாக காசு கொடுத்து வாங்குறாங்க, பேரம் பேசி வாங்குறாங்க. ஃபுல்லாகவே அந்த பார்ட்டி ஃபுல்லாகவே காசு கொடுத்து இங்கே டிவிக்கு வாங்குறாங்க. அதனால் அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் இனி அதிமுக தலையெடுத்து வருமாங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா ஏற்கனவே ஒரு 5 வருஷம் ஆட்சியில் இல்லை, மறுபடியும் தோத்துட்டாங்க. அப்போ இதுக்கு மேலே இந்த கட்சியில் இருந்தோம்னா செலவு பண்ண முடியாது, இருக்கிற சொத்து பாதுகாக்க முடியாது. அப்படிங்கிறதுக்காக தான் அதிமுக இருக்கக்கூடியவங்களாம் தாவக பக்கம் போகிறாங்க. புரியுதுங்களா? இது தொடர்ந்து ஆகிட்டே இருக்கும். அங்கேனா அங்கே இருக்கக்கூடியவங்களும் கொள்கை கோட்பாடுகளை உருவாகணும் கிடையாது. நம்ம சொல்லுவோம் உறுதியாக சாகும் வரைக்கும் நாம் தமிழர் இருப்போம், தமிழ் தேசிய கொள்கையை ஏற்றுக்கொண்டு இருப்போம், தேசிய தலைவர் ஏற்றுக்கொண்டு இருப்போம்னு. மற்ற யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நோக்கங்கிறது அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கம் அது இல்லை. அரசியலுக்கு வந்ததுக்கான நோக்கம் கொள்கை கோட்பாடு மக்கள் நலன்னு சிந்திச்சவங்கன்னா அவங்க கட்சி தாவ வேண்டிய தேவையே இல்லையே. ஏன் தாவுறாங்க? அப்போ கட்சி தாவுறாங்கன்னா அங்கே ஏதோ ஒன்று இருக்குது தானே, சோர்ஸ் வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் அதிமுகவுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்றத விட அதிமுகவிற்கு இனி எதிர்காலம் சந்தேகம் தான். சின்னம் இருக்குது, அந்த ரெட்டாலங்கிற சின்னம் இருக்குது, அதை வச்சு வேணால் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டலாம். அதுவும் பிற்காலத்தில் அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய மனநிலை என்னவா இருக்கிறத பொறுத்து தான் கட்சி இருக்கும். கட்சி ஏறக்குறைய முடிஞ்சு அப்படியே வலிச்சு நக்கிட்டாப்புல விஜய். இந்த விக்ரம் படத்தில் கமல்ஹாசன் அப்படி வலிச்சு நக்க அப்படி இல்லை, அது மாதிரி வலிச்சு நக்கிட்டாப்புல அதிமுகவை. அதிமுக உடஞ்சு இன்னொரு அதிமுகவை தான் இன்னைக்கு தாவக உருவாயிருக்கு. அதனால கஷ்டம் தான் அவங்களுடைய எதிர்காலம். இன்னொருத்தர் பில்லான்னு சொல்லி என்ன கேட்டிருக்காப்புலன்னா, அண்ணே அணில திருத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அது எப்படி நம்ம திருத்த தேவையில்லை, அவன் திருந்துவான். ஏன்னா இன்னைக்கு அதிமுக திமுக மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் தாவகங்கள் போய் சேர்றாங்கல்ல. அப்போ அவனுக்கு வேறு வழியே இல்லை. இனி வரக்கூடிய காலத்தில் என்னடா இவ்வளோ போஸ்ட் ஒட்டணும், இவ்வளோ வேலை செஞ்சோம், தலைமை டிவிக்கு ஊர் முழுக்க நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவன் திருந்துவான். நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்லை. அவன் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய போய் சேர்றாங்கல்ல, அவங்க கொடுக்குறக்கூடிய பல விஷயங்கள் பல பாடங்கள் அவங்களுக்கு வரக்கூடிய காலத்தை கற்றுக்குவாங்க. அதுக்கு பிறகு திருந்தருக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் இவர் பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு நினச்சாங்கல்ல, மாற்றத்தை உருவாக்க மாட்டார். இன்னொரு திராவிட அரசியலாக தான் இந்த அரசியல் இருக்கும். கடந்த 45 நாளாக தெரியுது நமக்கு. அதனால் எதுக்கு மாற்றம்னு நினச்சாங்க போய் சேர்ந்தாங்களோ அது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அவங்களே திருந்துவாங்க. நம்ம ஒன்று சொல்லி அவங்க சொன்னோம்னா தளபதி திட்டுறீங்களா அப்படின்னு இருப்பாங்க. அதனால் நம்ம ஒன்றும் செய்ய தேவையில்ல, போதிக்கும் புரியாது பாதிக்கும் புரிய வருவான். ஓகே, இப்போ அடுத்து விக்ரம் சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, சீமான் அண்ணாவை எப்படியாவது சட்டசபைக்குள்ளே கொண்டு போகணும், அதுக்கு தம்பிங்க நாங்கள் என்ன பண்ணணும், வேலை செய்யணும் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன செய்ய வேலை தான் செய்யணும். கடுமையாக உங்களுக்கான வேலையை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யுங்க. அண்ணன் இப்போ சமீபத்தில் ஊடகங்களுடைய அந்த கலந்தாய்வு மாதிரி போட்டுருந்தாங்க, சோசியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்களுக்கான கலந்தாய்வு. அந்த நிகழ்ச்சியில் போகும்போது அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் கிரியேட்டராக மாறுங்க, எல்லாரும் பதிவுகளை பண்ணுங்க, தொடர்ச்சியாக பேசுங்க. இந்த ஊடகங்களை வச்சு தான் இவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராம் குறிப்பாக சொல்லி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டு தான் வந்திருக்காங்க. அந்த ரீல்ஸ் போடுற நம்ம செய்யுங்க. அவன் ஆட்டம் போகிறான் பாட்டு போகிறான், நம்ம அப்படின்னா நம்ம கருத்தியில் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. இவனுக்கான வேலை இப்போ தன்னை தான் வீடியோ போடுறாப்புல அப்படின்னா அப்படி நினைக்கக்கூடாது. எல்லாரும் போடுங்க, எல்லாரும் செய்யுப்பா.
அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அண்ணன் சீமான் அவர்களும் அதான் சொன்னாங்க. இது ஒருவருக்கான வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் இறங்கி தீவிரமாக களமாடணும். நம்முடைய கருத்திலே பரப்புரை செய்யுங்கள். நம்ம ஒன்றும் பேச தேவையில்லை. நம்ம பேசக்கூடிய கருத்திலே எடுத்து பேசினாலே போதும். நம்ம யார்கிட்ட போய் சண்டை போகிறது கிடையாது, கெட்ட வார்த்தை திட்ட போகிறது கிடையாது. அவன் எல்லாத்தையும் செய்வான். அதனால் நமக்கான அரசியலே நம்ம எல்லாம் சேர்ந்து பேசுவோம், தொடர்ச்சியாக பேசுவோம், பேசிக்கிட்டே இருப்போம். கேட்குறவன் நம்ம நின்று கேட்பான், வீமுக்கு செய்கிறவன் செய்வான். அதனால் இந்த மாதிரி வெதாண்டாவதை பேசிட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. அறிவாக பேசுவான்ல, அவன்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா அவனுக்கு புரியும். அடுத்து வந்து மானுதீரன் சொல்லிட்டு, நாடு முழுக்க தற்கொலைகள் நிரம்பி இருக்கும்போது எப்படின்னா நம்ம வெற்றி பெற முடியும், அது சாத்தியமான்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அது அது தேர்தல் முடிஞ்சோட இறக்க போயிருச்சு. ஏன்னா இவ்வளோ பேர் இருக்காங்க, எப்படா காசி இங்கே எங்கிட்ட பார்த்தா இவ்வளோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன செய்யறது, இதே கூட்டத்தில் நம்ம இருக்கோம்ல, நம்ம மட்டும் இந்த தமிழ் தேசிய அரசியலை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாம சீமானை மட்டும் வராமல் இருந்திருந்தோம்னா நம்மளும் இதே கூட்டம் தான். ஒரு சீமான் பல தம்பிகளுக்கு வந்து புரிதலை உருவாக்கி இத்தனை பேரை உருவாக்கி இருக்காருல்ல, இவ்வளோ தமிழ் தேசிய புரிதலை உருவாக்கி இருக்காருல்ல. இப்போ நம்ம இதே மாதிரி பல பேர் உருவாக்குவோம், நம்ம அரசியல் பேசுவோம், இதே அரசியல் பேசுவோம், அவ்வளோதானே. அண்ணன் பேசி நம்ம வந்துட்டோம், இப்போ நம்ம பேச ஆரம்பிப்போம், திருத்த ஆரம்பிப்போம். வேற வழியே இல்லை. வேற என்ன பண்றது, இவங்களோட பிறந்துட்டோம், இதான் இருக்கோம், வேற கிரகத்துக்கு போட முடியாதுல்ல. அதனால போராடி தான் ஆகணும். சரி, ஓகே. அடுத்து வந்து விக்கி என்டிகே, அதாவது சேலம் மாவட்டவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அண்ணா அம்பாசமுத்திரத்தில் நம்மளுக்கு களம் வந்து எப்படி இருக்கும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காப்பி. அது தேர்தல் தேதி அறிவிக்கிட்டு அதுக்கப்புறம் பேசிடுவோம். அப்புறம் வந்து ஆன்சி ரீபான்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருக்காங்க, நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்ற தூண்டுதல் பெற்றது எப்போதுன்னு சொல்லி உங்களை கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இணைந்து பணியாற்ற உங்களுக்கு தூண்டுதல் எப்போது வந்துச்சு? அது முதல்ல சொல்லிட்டு நினைக்கிறேன். முதல் கேள்வி அதுக்கு அதே கேள்வி தான். இது கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, சீமானுடைய பேச்சு தான் கட்சியில் இருந்து செயல்படும். தமிழ் தேசிய கொள்கை கோட்பாடு எதுவுமே தெரியாது. தமிழ் தேசியம் என்னென்ன தெரியாது. அப்பலாம் தமிழ் தேசியமா ஆரம்பத்தில் என்னென்ன தெரியாது. நீ வந்தப்ப தமிழ் தேசியம் என்னென்னு தெரியாது. அண்ணனை பார்த்தது நீங்கள் சீமானை பேசுறாங்க, நல்லா பேசுறாரு, நல்லா உண்மைதானே பேசுறாரு, சரியா மக்களுக்காக பேசுறாரு, போராடுறாரு அப்படின்னு நினைச்சு தான் வந்தோம். அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் நீ தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் தேசியம்னா என்ன, கோட்பாடுனா என்ன, என்ன, தமிழ் தேசியம்ங்கிறது பலருக்கு என்ன புரிதல் இல்லை அப்படின்னா, தமிழ் தேசியம்னா தனிநாடு கேட்பதா அப்படின்னு அப்படி இல்லை. அதுக்கு இடத்திற்கு ஏற்றவாறு மாறுபடும். இப்போ தமிழீழத்தில் பார்த்தோம்னா அங்கே அதற்கான காரணம் இருந்துச்சு, அங்கே அவங்களுக்கான கோரிக்கை இருந்துச்சு, தேவைகள் இருந்துச்சு அங்கே. அதனால தனிநாடு கோரிக்கையை முன் வச்சு போறோம் நாங்கள். அங்கே 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 அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய கோட்பாடு. இங்கே தமிழ் தேசியம் எப்படி நம்ம பேசுகிறோம், மாநில சுயேட்சை தான் பேசுகிறோம். அதாவது தமிழருக்கான இறையாண்மை கொண்ட ஒரு அதிகாரத்தை நோக்கிய ஒரு பயணம் அப்படின்னு சொல்லலாம், அதிகாரத்தை அடைவதுன்னு சொல்லலாம், இல்லை ஒரு அதிகாரத்தை நிறுவுவதுன்னு சொல்லலாம். இதுதான் தமிழ் தேசியம். தமிழருக்கான இறையாண்மை என்ன, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், தமிழர்களுக்கான முன்னுரிமை, தமிழருக்கான தேசம், மாநில சுயாட்சி நம்ம பேசுகிறோம். அங்கே தனிநாடு கேட்டாங்க, தலைவர் தனி நாடு கேட்கல, தனிநாடு கட்டமைச்சிட்டாரு. தனிநாடு கட்டமைச்சிட்டு நாட்டுக்கு அங்கீகாரம் கிட்ட தான் போகிறோம். தலைவர் நாடு கட்டலாம் போகிறோம், நாடு கட்டிட்டாரு, எல்லாத்தையும் கட்டிட்டாரு. அங்கே வந்து எல்லாத்துலேயுமே தமிழ் இருக்கும், தேநீரகம்னு இருக்கும். அவங்கள குழம்பின்னு தான் கேட்பாங்க. நம்ம காஃபி ஆனால் ஒரு காஃபி அப்படின்னு அங்கே குழம்பி அடுமனையும் தான் இருக்கும். பேக்கரின்னு சொல்லும்ல, இங்கே பார்த்தோம்னா அத்தனை பேக்கரி இருக்கு கடையில். ரோட்டு போகிறப்ப ரோடு சொல்ல பற்றி நான் கூட ரோடுங்கிறேன். ஏன்னா இங்கே நிறுவிட்டாங்க அப்படி, நம்ம ஆங்கிலம் கலந்து பேச வச்சுட்டாங்க. திரைப்படத்துலேருந்து இதுக்கு முன்னாடி இந்த அத்தனை நபர்களுமே, இங்கே ஆட்சி செஞ்ச அத்தனை நபர்களுமே நம்ம வந்து தமிழே பேசாமல் வந்து தமிழ்கள மாற்றிட்டாங்க. நமக்கு தமிழ் பேச வரல. அங்கே சாலை தான். அங்கே வந்து ஈழத்தமிழர் பார்த்துருக்கீங்களா, அவங்க பேசுவாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நான் சாலையில் சென்று கொண்டு வந்தேன். அவன் வியப்பாக இருக்கும், சாலையில் சென்று கொண்டு வந்தேன், ரோட்டில் போயிட்டு இருக்கேன். நம்ம ரோடுங்கிறது தமிழ் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அது இங்கிலீஷுங்கிறத நமக்கு பல பேருக்கு, ஓ ரோடு இங்கிலீஷா அப்படிம்பாங்க. அங்கே தம்பி நான் சாலையில் சென்று கொண்டு வந்தேன், அங்கே ஒரு பள்ளம் இருந்தது தம்பி அப்படிம்பாங்க. இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? அது பக்கத்தில் ஒரு தேநீரகம் இருந்துச்சு, ஒரு தேநீர் கடை இருந்துச்சு. அங்கே நானும் சகாக்களும் நண்பர்கள் சகாக்களும் தேநீர் இருந்தினோம் அப்படின்னா அவ்வளோ அருமை. அதை கேட்க அப்படியே தேர் மாதிரி இருக்கும். ஈழத்தமிழர்கள் கேட்குற பேசும்போது தமிழ் பேசுகிறாங்க, தமிழ்லேயே பேசுகிறாங்க, நம்ம அப்படி இல்லையே. புரியுங்களா உங்களுக்கு? அப்போது அந்த மாதிரி ஒரு கனவு தேசம். அவர் நாற்காலி பின்னாடி வந்து தலைவர் படம், முன்னாடி சில தலைவர் படம், எப்படி இதெல்லாம் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் எங்கும் போராடவே தேவையில்லை. என்னங்க இங்கே தமிழே இல்லை அப்படின்னு போராடிட்டு இருக்கும்ல. தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரமாட்டாங்க. தமிழ் தேசியவாதி ஒருத்தர் வந்து முதலமைச்சர் சீமான் உட்காந்துட்டாருன்னா தண்ணி தரமாட்டோம்பானா? நீ தர வைக்கிறோம், நாங்கள் சொன்னால் கேட்க மாட்டேன், உனக்கு கேட்குற மாதிரி நாங்கள் சொல்கிறோம்னு சொல்லுவார், செய்வார். அப்போ இது வந்து ஒரு கனவு. அது வந்து அந்த அந்த கனவை நீங்கள் வந்து கனவு கண்டு பாருங்க. அந்த தமிழருக்கான இறையாண்மை கொண்ட ஒரு அதிகாரத்தில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் கனவு கண்டு பாருங்க. அந்த தமிழ் தேசிய அதிகாரத்துடைய சுவை என்னன்னு உங்களுக்கு புரியும். அதுக்காக நம்ம என்ன வேணால் செய்யலாம் தான் தோணும், உயிரை கொடுக்கலாம் தோணும். அத்தனை பேர் கொடுத்துருக்கான் இந்த தமிழுக்காக. இந்தி எதிர்த்து போராட்டம் செய்து
இந்தி திணிப்புக்கு எதிராக போராட்டம் செய்து உயிரை கொடுத்துருக்கான். பக்கத்துல வந்து நம்ம இனம் சாகும்போது அங்க சாகுறாங்க, நானும் சாகுறேன், நான் செத்தாவது இங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் போராடி நிப்பாட்டி அப்படின்னு செத்துருக்கான், உயிரை கொடுத்துருக்கான். அப்ப அதோடைய ஆழம் தெரியும் போது நம்ம விட்டுட்டு போக முடியாது. இந்த காலத்துக்கு கொண்டோம்ல விட்டுட்டு போக மனசு வராது. மேலோட்டமா நுனிப்புள் மெஞ்சிட்டு சும்மா கட்சி அவனுக்கு தேவை கட்சி, எந்த கட்சியிலும் இருப்பான், இந்த கட்சியில வேற கட்சி, அவன் தேவை ஒரு கட்சி அப்படின்னு போயிடுவான். நம்ம அப்படி கிடையாது, இனத்திற்காக நிற்கிறோம், இனமான தலைவரை வந்து உள்வாங்கி நிற்கிறோம், அதனால நிற்கிறோம். அப்படி கீத்துன்னு சொல்லி அடுத்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் அரசியல் பயணத்தில் மிகவும் வேடிக்கையாக வந்த மிரட்டல் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இது வந்து அரசியல் பயணத்தில் வேடிக்கையாக மிரட்டலாம் நிறையா வரும், இன்றைக்கி வந்துகிட்டே இருக்கு. அதில் வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து நான் மறக்கவே மாட்டேன் காமெடி. அது வந்து நம்ம இவர் பசுமன் பாண்டியன் தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து அவர் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணோம், கொஞ்சம் சீமானை பற்றி ரொம்ப தரக்குறையாக பேசியிருந்தாரு, விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம கிரவுண்ட் ஒர்க் பண்ணி சில விஷயங்கள் எடுத்து பேசணும். அதில் வந்து அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுக்குறப்ப வந்து என்னை சொன்னார் அந்த பேட்டியில், அவர் தன்னா இன்னும் ரொம்ப பேசிட்டு இருக்க, ஒரு எத்து விட்டா தாங்குவியா நீ அப்படின்னாரு. ஒரே எத்து தான் அப்படின்னாரு. அதாவது என்னை பார்த்து ஒரு எத்து விட்டா நீ தாங்குவியாங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். அப்போ நான் அதுக்கு திருப்பி வீடியோ போட்டேன். என்ன நீங்கள் முதல்ல வந்து நேரில் என்னை பார்த்துட்டு இதை வார்த்தையை திருப்பி சொல்லுங்க அப்படின்னு. அது வந்து பல பேர் எனக்கே நகைச்சுவாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவர் அவருடைய உயரம் என்ன, நான் எப்படி இருப்பேன், நேரில் பார்த்துருக்காரா, என்னை சார்ந்தவர்கள்லாம் சொன்னாங்க, என்ன தம்பி உடனே போய் ஒரு எத்து விட்டா நீங்கள் பறந்துருவாங்களா, யார் அவன் அப்படின்ட்டு வருவாங்க கேட்டாங்க. அது வந்து நகைச்சுவையான ஒரு காமெடியாக இருந்துச்சு, நகைச்சுவையான ஒரு மிரட்டல் வச்சுங்களேன். அவர் அந்த மாதிரி இது மாதிரி நிறையா இருக்குது, குறிப்பிட்டு சொல்லணும்னா பசுமன் மட்டும் உங்களுக்கு தெரியும், அதனால் சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வந்து சோஃபின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவரை உங்கள் அரசியல் பயணத்தில் நீங்கள் எடுத்த மிகவும் கடினமான முடிவு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கடினமான முடிவா? அரசியல் பயணத்தில் கடினமான முடிவுனா, அதாவது இந்த 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 பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. என்ஐஏ நேரத்தில் தான் என்ஐஏ ரைடு விட்டாங்கல்ல, அப்போ வந்து அதுக்கு பின்னாடி வந்து நமக்கு தொடர்ச்சியான காவல்துறை, உளவுத்துறை, கியூ பிரான்ச்சு அப்படி இப்படின்னு தொடர்ச்சியான அழைப்புகள், நீங்கள் வாங்க பேசணும் அப்படின்னு நிறையா வரும்ல. அப்போ வந்து வீட்டிலலாம் பயந்துட்டாங்க. முதல்ல அந்த என்ஐஏ ரைடு வரும்போதே வந்து ஒரு பெரிய ஒரு பஸ் நிறையா காவல்துறை அதிகாரிகள் இறக்கி வீட்டை சுற்றி நிப்பாட்டிட்டு கன்னோட கண்ணோட அதிகாரிகள்லாம் வந்து உள்ள விசாரணை போட்டு போனாங்களே, விசாரணை போட்டுட்டு அந்த அந்த ஒரு மாதம், அந்த ஒரு மாதம் நான் வந்து கடந்து வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டேன். எனக்கு பெரிய அந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் அனுபவங்கள்லாம் கிடையாது. அது மிகப்பெரிய அனுபவமாக எனக்கு இருந்தது. ஒரு கடின காலம் தான். அப்போ வந்து என்கிட்ட இருந்த புத்தகங்கள், என்னுடைய ஃபோனு எல்லாத்தையும் எடுத்து போயிட்டாங்க. திருப்பி அது எல்லாமே காஸ்ட்லியானது, நான் வச்சிருந்தது யூடியூப் கண்டி வாங்கினேன். அப்போ திருப்பி அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் நான் சிரமப்பட்டேன். ஃபோனை கூட வாங்கிக்கலாம்னு வச்சுங்களேன், ஃபோன் கூட ஒன்று போயிட்டா கூட இன்னொன்று வாங்கிக்கலாம். ஆனால் அந்த நிலை இருக்கு பார்த்தீங்களா, பெருசாக கட்சிக்காரங்க நமக்கு முழு ஆதரவு இருந்தாங்க, நரசிம்மனோட ஆதரவு இருந்தாங்க. அந்த மாதிரியான நிலை வரும்னு நான் நினச்சி பார்க்கல. என்னையெல்லாம் வருவாங்க, காவல்துறை கைது பண்ணுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் என்னையங்கிற அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா அதை தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் சொந்தக்காரங்க, ஊர், உளவியல் ரீதியாக, மன ரீதியாக கமெண்ட்லாம் கூட திட்டுவாங்க. இதெல்லாம் நினச்சிக்க கமெண்ட்டில் திட்டுறாங்கண்ணா நான் அப்படின்னு கேட்பேன். இதே கமெண்ட்டில் திட்டுலாம் ஒரு மெட்ராயா? ஏன்னா நேருக்கு நேரம் எதிர்கொள்ள முடியாத திராணியற்றவன் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருப்பான். எனக்குலாம் கமெண்ட் பண்ணி உனக்கு திட்டுறதுக்கு நேரம் இல்லை, நீ கமெண்ட் பண்ணிட்டா உனக்கு வெட்டி போய் நீ இப்போ போட்டது அப்படின்னு போயிடுவோம். அப்போது அதெல்லாம் நம்ம பெருசாக பொருட்படுத்துறது கிடையாது. ஏன்னா நம்ம சந்திச்ச விஷயங்கள்லாம் பார்க்கும்போது மேட்டராகவே தெரியாது. இப்போ என்னடானா அதுவே பெரிய மேட்டராக தெரியல இப்போ. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் நெருக்கடி, உளவில் இருக்கே நான் கொஞ்சம் ஒரு பாதிப்புக்கு உள்ளானேன். ஐயோ போச்சுன்னா என்னையா அப்போ நம்ம சோதனை போட்டு இருப்பாங்களே, நம்ம விசாரணை போட்டு இருப்பாங்களோ, முடிஞ்சா நம்ம கைது பண்ணிட்டு போயிடுவாங்களா அப்படின்னு பல சிந்தனை வரும். ஏன்னா காவல்துறை கைது பண்ணிட்டு போனால் கூட ஒரு 3 மாதத்தில், அதாவது குண்டாஸ் போட்டால் கூட 3 மாதத்தில் வெளியே வந்துடலாம். ஏதோ ஒன்று பண்ணிட்டு என்னையே கூப்பிட்டு போனாங்கன்னா என்னவாகும், இப்போ என்ன நினச்சிட்டு, அந்த மாதிரி நிறையா சிந்தனைகள் இருந்துச்சு. அந்த காலகட்டம் தான் என்னையே விசாரணை போடுற காலகட்டத்தில் கொஞ்சம் நெருக்கடியாக இருந்துச்சு. இருந்தாலும் வந்து சீமானை வந்து நமக்கு கொடுத்த அந்த அன்பும் அரவணைப்பும் அந்த தைரியமும் அதை தகர்த்துட்டு வெளியே வர நமக்கு உதவியாக இருந்துச்சு. அதனால் ஜாலியாகவும் இருக்குது, ஒரு மாதிரி நெருக்கடியாகவும் இருக்குங்கிற மாதிரியான காலகட்டம் போது அந்த 2/2/2024 அன்னையிலேருந்து அந்த ஒரு மாதம் இந்த எண்ணெயை அடுத்து வந்து உங்களில் ஒருவன் சொல்லி கேட்டிருக்காப்ல. என்ன கேட்டிருக்காப்லன்னா, திராவிடர்கள் எளிதாக மக்களை மூளை செலவை செய்கிறார்கள், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மக்களை ஏழ்மையில் வச்சுருக்காங்க, ஏழ்மைக்காக பணத்தை கொடுக்குறாங்க. இன்னொன்று மூளைச்செலவுங்கிறத தாண்டி மக்களுக்கு உளவிலான ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா, நீங்கள் வெள்ளை சட்டை போடாமல் சாதாரணமான ஒரு எளிய பிள்ளையாக போய் நின்று அவங்கள்ட்ட நீங்கள் அரசியல் பேசுனீங்கன்னா அவங்களை கவனிக்க மாட்டாங்க. எனக்கு ஓட்டு போட சொன்னீங்கன்னா போட மாட்டாங்க. அப்போ வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வெட்டி போட்டு கஞ்சி போட்ட சட்டை போட்டு அப்படி நின்று என்னம்மா ஓட்டு போட்டுருவீங்களா, ஆளுக்கு 100 ரூபா வாங்கிக்கங்க, ஆளுக்கு 500 வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட்டுறாங்க. இதுதான்
உளவியல் பிரச்சனை. அந்த உளவியல் பிரச்சனை இனி வரக்கூடிய காலத்தில் வந்து தகர்ந்துரும். ஏன்னா இளைஞர்கள் படை வந்து இது சோசியல் மீடியா காலமாயிடுச்சு. இளைஞர் படம் வந்து மேலோங்கி வருது. அறிவார்ந்த சமூகமாக உருவாகணும். விஜய் வந்து தான் தெரியுது நம்ம அந்த மாதிரி அறிவார்ந்த சமூகமாக உருவாகிறது கஷ்டம் போல் அப்படின்னு செய்வோம். திராவிட ஆட்சி காலகட்டத்தில் கொடுத்த கல்வி பாடத்திட்டங்கள் அப்படி அவங்க சரியான கல்வி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய் ஓட்டு போட்டுருக்காது. இப்போ சரியான கல்வி கொடுக்கலங்கிறது தான் உண்மை. மூளைச்சலவை சுதாங்கிறத தாண்டி ஒழுங்கான கல்வி கொடுக்கலங்கிறது தான் முதல் உண்மை. எல்லாத்தையும் நொறுக்கி தமிழ் தேசிய பிள்ளைகள் அத்தனை பேருக்குமான புரிதலை உண்டாக்கி நல்ல பாதையில் கொண்டு வருவோம். மக்களை ஏழ்மையில் வச்சுருக்காங்க, ஏழ்மைக்காக பணத்தை கொடுக்குறாங்க. இன்னொன்று மூளைச்செலவுங்கிறத தாண்டி மக்களுக்கு உளவியலான ஒரு பார்வை இருக்குது. என்னென்னா நீங்கள் வெள்ளை சட்டை போடாமல் சாதாரணமான ஒரு எளிய பிள்ளையாக போய் நின்று அவங்கள்ட்ட நீங்கள் அரசியல் பேசுனீங்கன்னா அவங்களை கவனிக்க மாட்டாங்க. எனக்கு ஓட்டு போட சொன்னீங்கன்னா போட மாட்டாங்க. அப்போ வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை வெட்டி போட்டு கஞ்சி போட்ட சட்டை போட்டு அப்படி நின்று என்னம்மா ஓட்டு போட்டுருவீங்களா, ஆளுக்கு 100 ரூபா வாங்கிக்கங்க, ஆளுக்கு 500 வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னால் ஓட்டு போட்டுறாங்க. இதுதான் உளவியல் பிரச்சனை. அந்த உளவியல் பிரச்சனை இனி வரக்கூடிய காலத்தில் வந்து தகர்ந்துரும். ஏன்னா இளைஞர்கள் படை வந்து இது சோசியல் மீடியா காலமாயிடுச்சு. இளைஞர் படம் வந்து மேலோங்கி வருது. அறிவார்ந்த சமூகமாக உருவாகணும். விஜய் வந்து தான் தெரியுது நம்ம அந்த மாதிரி அறிவார்ந்த சமூகமாக உருவாகிறது கஷ்டம் போல் அப்படின்னு செய்வோம். திராவிட ஆட்சி காலகட்டத்தில் கொடுத்த கல்வி பாடத்திட்டங்கள் அப்படி அவங்க சரியான கல்வி கொடுத்துருந்தாங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய் ஓட்டு போட்டுருக்காது. இப்போ சரியான கல்வி கொடுக்கலங்கிறது தான் உண்மை. மூளைச்சலவை சுதாங்கிறத தாண்டி ஒழுங்கான கல்வி கொடுக்கலங்கிறது தான் முதல் உண்மை. எல்லாத்தையும் நொறுக்கி தமிழ் தேசிய பிள்ளைகள் அத்தனை பேருக்குமான புரிதலை உண்டாக்கி நல்ல பாதையில் கொண்டு வருவோம். இப்போ சஞ்சய்ன்னு சொல்லி ஒரு ஆள் கேட்டிருக்காப்புல, என்ன கேட்டிருக்காப்புலன்னா, அண்ணன் பாரிசாலன் முனைவிக்கும் விமர்சனங்களுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம அண்ணன் தான் அவர் பாருங்க, அவருடைய விமர்சனத்துக்கு அவர் விமர்சனம் வைக்கிறாரு. அது அவருடைய கருத்து. அண்ணனுடைய கருத்து அண்ணனுடைய கருத்தாக இருக்கட்டும். நம்ம பேசுறது பெஸ்ட் தானே இருக்கும். இப்போ அதே மாதிரி என்ன கேட்குறாங்க, இன்னொரு ஆள் என்ன கேட்குறாங்களா, இப்போ வந்து அண்ணன் பாரிசாலருக்கும் என்டிகே ஃபாலோவர்ஸ்க்கும் இடையில சண்டை போயிட்டுருக்கு. இப்படி இருந்தால் நம்ம எப்படி ஜெயிப்போம், 2 பேர் சேர்ந்து இப்போ பணியாற்றினா நம்மளை தமிழ் தேசியத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இல்லை. இலக்குங்கிறது ஒன்று தான். அவர் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, பாரினை வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறோம்ல, இலக்குங்கிறது ஒன்று தான். அவங்க ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க. கோட்பாட்டா தமிழ் தேசியங்கிற வேறு மாதிரி ஒரு பாதை வைக்கிறாங்க. நம்ம ஒரு பாதையில் போகிறோம். இலக்குங்கிறது ஒன்று தான். இதில் போய் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நட்பு முரண் பகை முரண் யாருங்கிறது தெரியும். நம்மளுடைய எதிரி யாருங்கிறது குறிச்சாச்சு. இப்போ எதிரி நோக்கி அடிப்போம், அதனால் கடந்து போவோம். அதெல்லாம் அப்புறம் வந்து இன்னொரு ஆள் கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வியூகம் தோற்றுவிட்டதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லை, நம்ம டிரான்ஸ்பரன்சியாக இருந்தது பிரச்சனை. வெளிப்படைத்தன்மையோட நம்ம இருக்க பார்த்தீங்களா, அதான் இங்கே சிக்கலே. வியூகம்னா அதானே, நம்ம வெளிப்படைத்தன்மையாக நாங்கள் வந்தால் இதெல்லாம் செய்ய முடியும். இலவசம் தரமாட்டோம் தான். எதை இலவசமாக தரணும்னா அதை தான் இலவசமாக தர முடியும். கல்வி மருத்துவம்னா அதை தான் தர முடியும் நாங்கள் அப்படின்னு வெளிப்படையாக பேசுறது தான் இங்கே பிரச்சனையே. இதான் எங்களோட வியூகமாக இருந்துச்சு. அப்போ நம்ம இனி என்னென்னா இந்த மக்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கணும் போல. கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலத்தில் இப்படி தான் இருக்க போகிறோம். ஓகே, அப்போ அடுத்து ஆனந்தன் சொல்லி ஒரு ஆள் கேட்டிருக்காப்புல, என்ன கேட்டிருக்காப்பு, எப்படி என்டிகே கட்சியில் நான் ஜாயின் பண்ணுறது, வெப்சைட் ஏதாச்சும் இருக்கா, நான் யூகேல வந்து ஹையர் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. இருக்கு, நாம் தமிழ் கட்சின்னு ஆப் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லைனா வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை கான்டாக்ட் நம்பர் இருக்கும். வெப்சைட் அடிச்சிங்கன்னா நாம் தமிழ் சொல்லி ஒரு கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அந்த கான்டாக்ட் நம்பர் அந்த தொடர்பு எடுத்து நீங்கள் அழைச்சி பேசினா கூட உங்களுக்கு உறுப்பினர் போட்டு கொடுத்துருவாங்க. அடுத்து வந்து ரூபன் சொல்லி ஒரு ஆள் கேட்டிருக்காப்புல, சீமானோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சி வர மாதிரி இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக குறையில, படிப்படியாக ஏறிட்டு தான் இருந்தோம். இந்த தேர்தலுக்கு பிறகு ஒரு 4 விழுக்காடு குறைஞ்சிருக்கு. அதாவது ஸ்பீடு கொஞ்சம் குறையுது. முன்னாடி இருக்கிறதுக்கும் இப்போயும் கொஞ்சம் எதுவும் பேசல, எதுவும் சொல்கிற மாதிரி சொல்கிறோம். ப்ரெஸ் மீட் எதுவும் கொடுக்கல. அது மாதிரி சொல்லிட்டோம்ல, நம்ம ரொம்ப பேச வேண்டிய எல்லாமே பேசியாச்சு. இனிமேல் வந்து என்ன பேசணும், இனி சீமானன் இப்படி பேசியிருக்காருன்னு சொல்லி நம்ம பேசினா போதும். அண்ணன் வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பேசியிருக்காரு. அவ்வளோ பேசியுமே அவங்க யாருமே பெருசாக வாக்கு செலுத்தலை, வெற்றி பெற வைக்கல. இதுக்கப்புறம் பேச என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அவர் பேசிகிட்டே இருக்கணும். ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தாத ஒரு நபர் இங்கே வந்து விமர்சிக்கப்பட மாட்டாரு. என்ன விஜய் பேசவே மாட்டாரு? ஏன்னா விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டாரு. ஏன் பத்திரிகையாளர் சந்தித்து ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல மாட்டாரா? பத்திரிகையாளர் கேள்வி கேட்டு ஒரு பதில் சொல்ல மாட்டாரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால் வேகம் குறைஞ்சி அப்படிலாம் இல்லை. தேர்தல் வேலை முடிஞ்சிருக்கு, இருங்க, இடத்தில் வரும்ல, இங்கே வேகத்தை பார்ப்பீங்க. இவ்வளோ வேகமாக போகிறாரு அப்படிம்பாங்க. அதே மாதிரி பாருங்களேன். ஒரு ராஜ்குமார் சொல்லி கேட்டிருக்காரு, என்ன கேட்டிருக்காருன்னா, நாம் தமிழர் கட்சியை பெரும்பாலான மக்கள் வெறுப்பதற்கு காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வெறுப்பதற்கு காரணமா? அதான் எனக்கும் தெரியல, அப்படி சொல்லியிருக்காப்புல ராஜ்குமார் சொல்லிட்டு. அதுக்கு நாம் தமிழ் கட்சியை வந்து அது என்ன நினைக்கிறாங்கன்னா, போராடிட்டே இருப்பாங்க, கத்திக்கிட்டே இருப்பாங்க இவங்க அப்படின்ற ஒரு பார்வை வெகுஜன மக்கள் மத்தியில் இருக்குது. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க எப்போ தேடுவாங்கன்னா, அவங்களுக்கு பாதிப்புன்னு ஒன்று வரும்ல, அந்த பாதிப்பு வரும்போது நம்ம முகம் வந்துட்டு போகும். இன்னைக்கு அவங்க பெருமளவுக்கு பாதிப்பு ஏற்படல. இப்போ ஈழத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா
அங்கே எதிரி தெரிஞ்சான், வெளிப்படையாக வந்தான் அப்படின்னு தெரிஞ்சான், துப்பாக்கி தூக்கி சுட்டான் சிங்களவன், சிங்கள ராணுவம் சுட்டுச்சு. அப்போ வேறு வழி இல்லை, தேசிய தலைவர் நிற்கிறாங்க, பல அமைப்புகள் இருந்துச்சு. அப்போ தலைவர் நிற்கும் போது தலைவருடைய படத்தை வந்து ஒட்டி இந்த தலைவர் இவரை நான் காட்டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10 லட்சம் அப்படின்னு பரிசு அறிவிச்சான். அப்போ அந்த மாதிரி வந்து எதிரி வந்து தலைவர் வந்து அடையாளப்படுத்தினா, அங்கே நேரடியாக எதிரி தெரிஞ்சா, அங்கே பாதிப்பு மக்களுக்கு நேரடியாக இருந்துச்சு. அதனால வந்து மக்கள் வந்து ஈஸியாக அணிதிரண்டாங்க. நெத்தி நேரம் துப்பாக்கி சுடும்போது வேற என்ன பண்ணுவீங்க? வேற வழியில உயிரை காப்பாற்றுவதற்காக நம்ம உயிரை யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னு நினைச்சு தலைவர் படி திரண்டாங்க, தலைவர் காப்பாற்றுறாரு அப்படின்னு. இங்கே அப்படி இல்லைல்ல, நல்லா தானே இருக்கோம், நல்லா சாப்பிட்றோம், போகிறோம் வரோம். ஆனால் சுற்றிக்கூடிய மலையெல்லாம் களி பண்ணுறான், வளத்தை கொள்ளடிக்கிறான், மழை பெய்ய மாட்டேங்குது, வெப்பம் அதிகமாகிடுச்சு, இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் அழிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த இந்த பிரச்சனை இருக்குல்ல, இது நேரடியாக பாதிக்கல, நேரடியாக பாதிக்கல, 1 to 1 பாதிக்கல. நெத்தியில் துப்பாக்கி வைக்கிறதுக்கும் இந்த மாதிரியான செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அங்கே எதிரி தெரியலா, இங்கே தெரியல, அறியாமல் இன்னும் மக்கள் இருக்காங்க. அது நமக்கு பாதிப்புன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால தான் சீமானா நாம் தமிழ் கட்சியை வந்து ரொம்ப பெருசாக கணக்கில் இருக்குல்ல. இது அழிஞ்சிட்டு சோத்துக்கு வழி இல்லை அப்படின்னு ஒரு காலம் வரும்ல, வாழவே கஷ்டமாயிருச்சு அப்படின்னு ஒரு காலம் வரும்ல. குறிப்பாக உங்களுக்கு புரியுமா சொல்லணும்னா, கத்திப்படத்தில் தண்ணி இல்லைன்னு சொல்லி மக்கள்லாம் போராட்டம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, தண்ணி வர மாட்டேங்குது அப்படின்னு அடைச்சிடுவாப்புல இல்லை. அந்த மாதிரி காலம் வரும்போது சீமானை கூப்பிடுங்க போராட அப்படின்னு கூப்பிடுவீங்க. அப்போ தெரியும் சீமானுடைய அருமை என்னன்னு. அதனால வெறுக்கிறதுக்கு அப்படின்னு தாண்டி இப்போ தேவையில்ல பதிக்கு எதுங்க அவர் சும்மா தான் கத்திட்டு இருக்காருங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இப்போ புரியாது, புரியும் போது நம்மளாம் இருப்போமா தெரியாது. என்ன உங்களோட சேர்ந்து நாங்களும் கத்த வேண்டிய நிலைமைக்கு வந்துடும்ல, அதிகாரம் கண்டு இருக்காதுல்ல. அப்போ என்ன செய்யறது? இவ்வளோதான்.